ஹாய் பசங்களா, குவார்டர்லி எக்ஸாம் நெருங்க நானும் நிறைய டைம் சொல்லிட்டேன். ஆனா நிறைய பசங்க இன்னும் படிக்க ஆரம்பிக்கல. ஆனா படிக்காம வந்து என்கிட்ட சொல்ற ஒரு விஷயம், சார் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுங்க. நல்லா பாருங்க, இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட்ல இருந்து கொடுத்துக்கிட்டு தான் உங்களுக்கு இருக்கேன். நீங்க தான் உட்காந்து படிக்க வேண்டும். ஒரு லெசன்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுக்குறேன். இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆல்ரெடி 3 லெசன் நான் முடிச்சு வச்சிருக்கேன். ஓகே, அது எங்க முடிச்சிருக்கேங்கிறது உங்களுக்கு நான் லைவ்ல காமிச்சிடுறேன். நிறைய பசங்க வந்து சார் எங்க சார் இருக்கு, எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஒன்றும் இல்லை, பிடபிள்யூ தமிழ்நாடு 11-12, ஸோ அதாவது நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க சேனல்லையே லைவ் செஷனுக்கு வாங்க, சரிங்களா? ஸோ லைவ் செஷனுக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த லைவ் செஷன்ல அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு கீழே வந்துருங்க. ஓகே, ஸோ இங்க மிட் டர்ம் எக்ஸாம் இருக்கா? இல்லை, இது இல்லை, அது ஃபைனல் ரிவிஷன். இங்க பாருங்க, எங்க போச்சு, இது 12th மிட் டர்ம். ஓகே, இந்த பர்டிகுலர் வீடியோல பாத்தீங்கன்னா மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம் லெசனும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் லெசனை கவர் பண்ணியிருப்பேன். ஓகே, இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அமரன் பேட்சோட பேக்லாக் சீரீஸ்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்கும். இங்க பாருங்க, கம்பேக் சீரீஸ்னு எலக்ட்ரோஸ்டாட்டிக் அண்ட் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி இங்க டீச் பண்ணியிருப்பேன். ஓகேவா? அதுக்கப்புறமேல் பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் வீடியோல நான் உங்களுக்கு டீச் பண்ணியிருப்பேன். 2 வீடியோ சேர்த்தீங்கன்னா 5 மணி நேரம் கிட்ட வருமா? சரியா, ஒரு 6 மணி நேரம்னு கூட வச்சுக்கோங்க. அப்ப 6 மணி நேரம் நீ ஸ்பெண்ட் பண்ணா உன்னால 3 லெசன் முடிக்க முடியும். சரிங்களா? இதுல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். சரியா? இதுல நல்லா பாரு, உங்களுக்கு 6 யூனிட் இருக்குன்னா யார் யார் எவ்வளவு படிக்கணும். ஒரு சில பேர் சார் 70க்கு எனக்கு 40 மார்க் வந்தா போதும் அப்படின்னு சொல்றவங்க ஒரு சில கேட்டகிரி. ஒரு சில கேட்டகிரி சார் 55 மார்க் வேணும், ஒரு சில கேட்டகிரி 70க்கு 70 மார்க் வேணும். எம்சிக்யூ புக் பேக் மட்டும் பார்த்துக்கோ, புக் பேக் மட்டும் பார்த்துக்கோ. புக் பேக் அண்ட் புக் இன்சைட் ரெண்டுமே பார்த்தா தான் 70க்கு 70 வரும். 2 மார்க், 3 மார்க், அப்புறம் 5 மார்க். 2 மார்க் கொஸ்டின், இப்ப 40 மார்க் தான் உன் எய்ம் அப்படின்னா ஒரு 4 லெசன்ல இருந்து 2 மார்க், 4 லெசனோட 3 மார்க், 4 லெசனோட 5 மார்க் பார்த்துக்கோ. 4 லெசனே போதுமானது. ஸோ இதுல எந்த 4 லெசன் ஈஸியா இருக்கும் அப்படின்னா லெசன் நம்பர் 1, லெசன் நம்பர் 2, லெசன் நம்பர் 5, அப்புறம் லெசன் நம்பர் 6 கூட எடுத்துக்கோங்க. இந்த லெசன் வந்து கம்மியான கொஸ்டின்ஸ் இருக்கனால அது ஈஸியா இருக்கும். 55 மார்க் எய்ம் பண்றவங்க 6 லெசனோட 2 மார்க், 6 லெசன் 3 மார்க், 5 லெசனோட 5 மார்க் கொஸ்டின் மட்டும் பார்த்தாலே சார், 4 லெசனோட 5 மார்க் கொஸ்டின் பார்த்தாலே போதுமானது. சார் 70க்கு 70 எடுக்கணும்னா எல்லா லெசனுமே பார்த்துக்கோ, பிளஸ் நியூமரிக்கல்ஸ் பாரு. நியூமரிக்கல்ஸ் எந்த நியூமரிக்கல் பார்த்தா போதும் சார், நியூமரிக்கல் எந்த நியூமரிக்கல் பார்த்தா போதும் சார் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் நியூமரிக்கலும் புக் பேக்ல இருக்கிற நியூமரிக்கல். சரிங்களா? அமரன் பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லா நியூமரிக்கல் நான் டீச் பண்ணியிருக்கேன். எக்ஸாம்பிள்னாலும் சரி, புக் பேக்னாலும் சரி, எம்சிக்யூனாலும் சரி, எல்லாமே இருக்கு. ஓகேவா? ஸோ ஈவன் வந்து லெசன் பை லெசன் வந்து உங்களுக்கு புக் பேக் சீரீஸ்லாம் இருக்கும். அதில் சம்மரியில் நான் எல்லா புக் பேக் கொஸ்டின்ஸும் உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருவேன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா டாப் நாட்சா கம்ப்ளீட் ஆயிரும். இப்போதைக்கு 40 மார்க் வேணுமா? புக் பேக் கொஸ்டின் பார்த்துக்கோ, 1 மார்க், ஒரு 4 கொஸ்டின் மட்டும் படிச்சுக்கோ. இதுல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னன்னா, சரியா? ஸோ நான் ஒரு லெசனுக்கு 6 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். சார் எனக்கு இம்பார்ட்டன்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு 3 கொஸ்டின் தான் என்னால படிக்க முடியும்னா நான் வந்து ஒரு லெசன்ல 3 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துறேன். இந்த கொஸ்டின் பார்த்துக்கோ, இந்த கொஸ்டின் பார்த்துக்கோ, அப்புறம் இந்த கொஸ்டின் பார்த்துக்கோ. 2வது லெசன்ல இருந்து 3 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொன்னா இந்த கொஸ்டின் பார்த்துக்கோ, மீட்டர் பிரிட்ஜ் பார்த்துக்கோ, அதுக்கப்புறம் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த லெசன்ல 3 கொஸ்டின் சொல்றது ரொம்பவே கடினம். ஏன்னா இந்த சரியா, நான் இந்த 3rd லெசன் 4th லெசன் சொல்றதுக்கு ரீசன் பாத்தீங்கன்னா 3rd and 4th லெசன்ல 5 மார்க் கொஸ்டின் ஏகப்பட்ட கொஸ்டின் இருக்கும். சரியா? மத்த கொஸ்டின் கூட கம்மியா இருந்துச்சுன்னா 5 மார்க் கொஸ்டின் ஏகப்பட்ட கொஸ்டின். ஸோ இதுல வந்து ஓகே, சர்க்குலர் லூப்பு, அப்புறம் சைக்ளோட்ரான் பார்த்துக்கோ. சரியா? இந்த கொஸ்டின் பார்த்துக்கோ. ஸோ இது பார்த்தீங்கன்னா போதுமானதாக இருக்கும். சரியா? ஸோ கம்மியா படிக்க போறவங்க இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு 55 மார்க் வேணும்னா இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துக்கோ. டிரான்ஸ்ஃபார்மர் ஈஸியா தான் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் 5வது லெசன்ல வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொன்னா இன்டெகிரல் ஃப்ரம் ப்ராப்பர்ட்டியோட சேர்த்து ஒரு நியூமரிக்கல் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ நியூமரிக்கல் கொஸ்டின் புக் பேக்லயும் சரி, எக்ஸாம்பிளும் சரி, ஒரு 3-4 கொஸ்டின் தான் இருக்கும், பார்த்து வச்சுக்கோ. அடுத்து இந்த 2 கொஸ்டின் பார்த்துக்கோ. ரே ஆப்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பீட் ஆஃப் லைட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபேசூஸ் மெத்தட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரொம்ப ஈஸியாவே நீ எழுதிடலாம். சரியா? இந்த கொஸ்டின் 4 கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். ஸோ
3 மார்க் 2 மார்க் கொஸ்டின் இது எல்லாமே நான் பிடிஎஃப் போட்டு வச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னு வச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல பிடிஎஃப் டைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு எத்தனை பேர் கமெண்ட் பண்றீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துட்றேன். சார் எங்களுக்கு இந்த லெசனை நீங்க நடத்தி கொடுத்தா இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னா மேரத்தான் அப்படின்னு டைப் பண்ணுங்க. எக்ஸாம்க்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மேரத்தான் செஷன்ல வந்து இது எல்லாத்தையும் டீச் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.